இப்போ நாம் வள்ளலார் அவங்க வீட்டாண்டிருந்து நாம் கிளம்புறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம கிளம்பி போகிறோமா? இப்போ நம்ம கிளம்பி போயின்னு இருக்கோம். அங்கே ஒரு விஷயம் இருக்குது, அதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நேரத்தோடு தானாக தண்ணியை அடிச்சுக்கும் தோட்டத்துக்கு. டைமை செட் பண்ணியிருக்காங்க. இதோ இந்த வீட்டுக்கு முன்னால் 2 கார் இருக்கா, அது பக்கத்தில் பாருங்கள் ஒரு சாய்ந்து உட்காருகின்ற ஒரு குர்சி, ஒரு சாய்வு நாற்காலி வெளியில் இருக்குது. இது என்ன தெரியுமா? இதுதான் ஒரு வழக்கம் அமெரிக்காவில். நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணாம்னா உடனே அதை எடுத்து ஃப்ரீன்னு சொல்லி வெளியே வச்சுருவாங்க. இங்கே பாருங்கள், இது சாய்ந்து உட்கார ஒரு இது ஃப்ரீ அப்படின்னு இந்த வீட்டுக்காரு வச்சுட்டாரு. எப்படிங்க? இப்போ இதிலேருந்து என்னென்னா, இது போல் நாம் பாருங்கள், அந்த சாய்வு நாற்காலியை யாராவது எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா அந்த வீட்டுக்காருக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்துடும், ரொம்ப மகிழ்ச்சி வரும் அவருக்கு. இதை விட இன்னொன்று இருக்குது. இது யாருக்கு தேவைப்படும்? முதியோர் இல்லத்துக்கு தேவைப்படும். இதை இதற்காக சுமந்துட்டு போய் அந்த முதியோர் இல்லத்தில் கொடுத்துட்டு வரணும் வைங்க, அது ஒரு தனி ஆனந்தத்தை நமக்கு ஏற்படுத்தும். தேவையானவர்களை பார்த்து தருவது. இதை எடுத்துன்னு போகிற வாய்ப்பு இல்லாதவர்கள் இருப்பாங்க, அவர்களை தேடி கொண்டு போய் கொடுத்தார். இது ஒரு முறை. ஆக கொடுப்பதில் இருக்கிற இன்பம் அற்புதமாக இருக்கும். இந்த வழக்கத்தை நாம் சில பேர் நம்ம வீட்டாண்ட இந்தியாவில், சென்னையில், தமிழ்நாட்டில் நாம் செய்யலாம். முன்ன இப்படி தான் திண்ணைன்னு ஒன்று இருந்தது. வீட்டுக்கு முன்னே இலைப்பாறை திண்ணை இருக்கும். இப்போ அந்த வழக்கம் இல்லை. ஆக இது போல் நமக்கு வேண்டாம் என்கின்ற பொருளை எடுத்து வைத்து ஃப்ரீன்னு போடலாம், இல்லை கொண்டு போய் அதற்குரிய இடத்துல கொடுக்கலாம். இதை தான் நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு வேணும். இது போல் பல பொருட்கள் இங்கே வச்சுருப்பாங்க. மெத்தை, கட்டில், பீரோ, ஸ்டாண்டு, கம்ப்யூட்டர், டெலிவிஷன், விளையாட்டு பொருட்கள், அது போலலாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த பொருட்கள்